அது மம்மி கேட்டா இருக்க சான்ஸே இல்ல. அது வாம்பயர் கேட்டா வேணா இருக்கலாம். அதுக்கு ஃபேங்ஸ் இருக்கு. லெப்ரகான் கேட்னு லாஸ்ட் வீக் நாம நினைச்சோம். அது ஒரு வகையில ரீசனபிள் தியரி தான். இன்னைக்கு ஸ்லீப் ஓவர் எப்படி இருந்தாலும் அந்த கேட் ஸ்பாயில் பண்ணிடும். அது அங்க வருது. அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறேன். ஒருவேளை அது ஹைட்ரா கேட்டா இருக்கலாம். வெயிட், அதுக்கு ஒரு ஹெட் தானே இருக்கு. இல்ல இருக்குமோ? அம்ப்ரெல்லா இருக்கு, கிளவுடியா கூட இல்லையே. டாக்டர் டபுள் பவுண்டர் கமிங் டபுள் பவுண்டர். இந்த டைம் கேட் ஏதோ வித்தியாசமா பண்ணுது. ஓவர். ரியலி? அது என்ன பண்ணிட்டு இருக்கு? நோ வே. மூன்ல இருந்து கேட் பவர் சக் பண்ணுது. ஆனா ஏன்? எங்க இருந்து? மூன்ல இருந்தா? ஆமா, நான் அதை தடுக்கணும். ஓ, அது கிட்ட போகாத. ஏன் இன்னும் போய்கிட்டே இருக்கு? Come on, நான் பாகு. Oh boy. Help me. ஓ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எஸ்னா ஒரு தடவை கத்து, இல்லன்னா ரெண்டு தடவை. ஓ பாய். டபுள் பவுண்டர் டு காண்டாக். கம் இன் காண்டாக். ஓவர். டெனிஸ், உயிரோட தான் இருக்கியா? அது உன்னை ஸ்கிராச் பண்ணிச்சா? கேட் உன்னை கடிச்சதா? ஆமா ஆமா ஆமா. ஏன் கேக்குற? ஏன்னா அந்த கேட் என்ன வகையான கேட்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது ஒரு வியர் கேட். என்ன வியர் கேட்டா? ஆமா, நான் சொல்றது சரினா? ஃபுல் மூன்ல வியர் கேட்டும் வியர் கேட் கடியும் சேர்ந்து உன்னையும் அதுங்கள ஒண்ணா மாத்திடும். அமைதியா இரு டெனிஸ். நான் ஒரு வியர் கேட்ட மாதிரி சான்ஸே இல்ல. அப்படிதான் நம்புறேன். குட் மார்னிங். கேட்டோட குப்பை. கேட், ஏன் அப்படி பாக்குற? நதிங். குட் டெனிஸ், பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெண்டு பேரும் உள்ள வாங்க. பாய், எனக்கு பயங்கர பசி. என் பவுல ஃபிஷி ஃப்ரிஸ்கி பிட்ஸ் எப்படி வந்தது? அநேகமா இது உன் ஸ்கின்ன சில்கா மாத்தலாம். உனக்கு அநேகமா அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கலாம். நான் தான் சொல்றேனே, நான் சேஞ்ச் ஆகல. ஹே, என்னோட கார்ஸும் ஆக்ஷன் ஃபிகர்ஸும் எங்க போச்சு? யான் வைண்ட் அப் மைஸ். யாரோ ட்ரிக் பண்றாங்க. யாருன்னு எனக்கு தெரியும். அது நீதான். உன்னோட தூக்கத்துல நீ அதை பண்ணிருக்கணும். உன்னோட பிரெயின்ல இருக்கிற கேட்சல் அதுக்கு தயாராயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நீ 100% வேர் கேட் ஆடுவ. கிரேசியா வளராத. கேட் மாதிரி கிரேசியாவா? சும்மா சும்மா விளையாட்டுக்கு பண்ண. நிறைய ப்ரூஃப் வேணுமா? எல்லாத்தையும் பாரு. இதெல்லாம் பாப்பப் புக்ஸ் தானே? சாரி, உன்னோட எவிடன்ஸ் ஒரு பாப்பப் புக்கா? இந்த புக்ஸ் எல்லாம் மெட்டிகுலஸா ரிசர்ச் பண்ணது. அதோட இதெல்லாம் படிக்க நம்மளுக்கு இப்போ நேரம் இல்ல. பாரு, மூன் ரைஸ் ஆகுது. இப்போ அது வேர் கேட் ஆயிடுச்சு. உடனே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட அட்டாக் பண்ணுது. கேட் பாய். 80sல வியர் டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து வியர் கேட்ஸ் எலிமினேட் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். கேஸ்லி கிரேவ்ஸோட மாஸ்டர் மேனியா இனானியா ஷோல பாத்திருக்கோம். டாப் சீக்ரெட் கவர்மெண்ட் வாட்டர் பார்க்ல லாக் நெஸ் தான் லைஃப் கார்டா இப்ப அங்க இருக்குதா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஓ மூச்சு காத்த தாங்க முடியல. ஆமா, அதோட நாத்தம் வேற அடிக்கும். ஓ, அதான் கூப் கேட்டோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறானா? ரொம்ப வினோதம் தான். உனக்கு அது சரிதான் பட்டன் பர்கர். டாக் ஃபுட் அதை விட பெட்டரா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். தன் ஃப்ரெண்டோட பாடியில மிஞ்சினது மறுநாள் அந்த வியர் கேட் சாப்பிடுறது பாத்தியா? ஓகே, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது உன்னை தடுத்துடும். வேர்வல்ஃப்க்கு சில்வரும் வுல்ஃபேன் லீவ்ஸும் பிடிக்காது. எங்க அம்மாவோட சில்வர் ஸ்பூனை கொண்டு வந்திருக்கேன். பஞ்ச் ஆஃப் புசி வில்லஸையும் கொண்டு வந்திருக்கேன். இது நிச்சயமா உன்னோட கண்டிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட அந்த சேஞ்ச் வரும்போது சேஞ்ச் வந்தா என்ன பண்ணுவ?
நான் அனிமல் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணுவேன். வெறி பிடிச்ச பூனைங்க மேல பண்ண வேண்டிய ஸ்ப்ரே பண்ணுவாங்க. குட் நைட். ஓகே, குட் நைட். என்ன எங்க இது அந்த சேஞ்ச். நான் சொன்னேனே கோப், நீ ஒரு வியர் கார்டு மாறிட்ட. நோ நோ நோ. நான் ஒன்னும் வியர் கார்டு ஆகல. என்ன வெளிய விடு. ஓ கிட்ட வராத. ஸ்போர்ட் வச்சிருக்கேன், அது உன்னால நான் யூஸ் பண்ணிடுவேன். பாத்தியா, உனக்கு வலிக்குது ஏன்னா இதெல்லாம் சில்வர். வியர் கேட். பூனால அடிச்சா வலிக்கதானே செய்யும். வாட்? பாத்தியா, ஃபால்ஸ் டீத். பாடி பூரா கேட் ஹேர விட்டுருச்சு. இதெல்லாமே ஃபேக். என்கிட்ட வராத வியர் கேட், இல்லனா புசி வில்லோஸை யூஸ் பண்ணிடுவேன். டெனிஸ், கொஞ்சம் காமா இரு. கிட்ட வராத, போயிடு. டெனிஸ், வெயிட். சாரி கோப், மிட் நைட் ஸ்நாக்கா நீ என்ன சாப்பிடுறதுக்கு முன்னால ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வரணும். இங்க என்ன நடக்குது? இத பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு புக்ல போட்டிருக்கு. நான் போய் அந்த புக்கை கொண்டு வரேன். அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் அதை பத்தி உட்கார்ந்து கொஞ்சம் பேசுவோம். மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? நீ சொல்றது சரிதானே கண்ணு? இன்னைக்கு முடி வளர்ந்துருக்கு, நாளைக்கு குரல் மாற போகுது. குட் நைட். ஒரு ஃபுல் ஃபிளஜ்ட் வியர் கேட்டா கூப் மாறிட்டா ரொம்ப நல்லது டெனிஸ். இல்லனா ரெண்டு பேரும் பயங்கரமா அடி வாங்குவீங்க. ஆமா, பயங்கரமா வலிக்கும். அது அங்க இருக்கா. அந்த கேட் ஒரு ஈவில். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. காய்ஸ் காய்ஸ், டெனிஸ், நீ என்ன நம்பிதான் ஆகணும். நான் வியர் கேட் இல்ல. ஹேர் ட்ரெஸ்ஸர் கிட்ட போய் அதை சொல்லு. கேட்டுக்கு ஹேரே கிடையாது. அது வியர் கேட்னா எனக்கு எப்படி ஹேர்ஸ் வந்தது? ஒருவேளை அதுக்கு பால்டஸ்னால முடி கொட்டிருக்கலாம். இல்ல, இந்த வியர் கேட்க்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ட்ரை பண்றது தெரிஞ்சுக்க விடாம தடுக்குது. அது ஏதோ தப்பு பண்ணுது. பாரு, அது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. கம் ஆன். என்கிட்ட ஸ்பூன் இருந்தா கொஞ்சம் தைரியமா இருப்பேன். பாத்தியா, நான் சொன்னேங்கிறத சொல்ல விரும்பல, ஆனா என்ன சொல்ல விரும்புனேங்கிறத இப்ப சொல்றேன், பாத்துக்க. Fishy frisky bitch. என் ரூமை கிளீன் பண்ண இந்த மாதிரி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். எனக்கும் தான் நல்லா இருக்கும். அது என்ன பண்றதா இருக்கு? ஐ டோன்ட் நோ, ஆனா அதை தடுத்தாகணும். அது இன்னும் பெருசாயிட்டே இருக்கு. டெனிஸ், இதையாவது கெட்டியா பிடிச்சுக்க. கெட்டியா பிடிச்சுக்க. நான் பிடிச்சுதான் இருக்கேன். ஏய், என்ன விடு. ஓ, வெளிய பயங்கரமான ஸ்டாப் போல இருக்கு. ஏய், என்னால ரொம்ப நேரம் புடிச்சுக்க முடியாது கோப். நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அந்த பிளக்கை எப்படியாவது கைட்டேறணும்.
இந்த வீக்கெண்டுக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் போதும். நான் உங்க எல்லாரையும் அப்புறம் பாக்குறேன். பை டெனிஸ். தாடியை ஷேவ் பண்ணியா? இல்ல, நிஜமாவே எனக்கு தாடி இல்ல. பரவாயில்ல, அத பத்தி கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பெரியவன் ஆயிடுவ. படிக்கிறீங்களே, கூடிய சீக்கிரம் நீ பெரியவன் ஆயிட போற. உன்னோட உடம்புல பலவிதமான மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்க போகுது. இப்போ நான் படிக்கிறத கொஞ்சம் கவனி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உனக்கு ஹேர் நிறைய வளர்ந்துகிட்டே வரும். அதுக்கப்புறம் உன்னோட ட்ரெஸ்லயும் நீ நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டி வரும்.